நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேச ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவரோட வழக்கை பற்றி பார்ப்போம். இப்போ என்னென்னா அவர் வச்சிருந்த பதவி வந்து அவர் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அந்த கட்சி பதவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பதவியை வந்து அவங்க வந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ அதுலேயே ஒரு பெரிய விவகாரம்லாம் போயிட்டுருக்கு. அதில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு? ஆனந்தை நம்பி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆனந்தே வந்து ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஆளாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவரோட மனைவி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்காங்க? துரோகத்திற்கு சம்பளம் மரணம். அப்படி ஒரு துரோகத்தை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இன்று இருக்கிற ஆனந்தன் செய்திருக்கிறார். அவர் ஆம்ஸ்ட்ராங்கரோட கொலையிலையும் கூட இவருக்கு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் பார்க்கப்படுது. இல்லை, இப்போ என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணன் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வெட்டி கொல்லப்படுகிறார், ஜூலை 5. சனிக்கிழமை பரபரப்பாக இருக்கிறது சென்னை மாநகரம். ஞாயிற்றுக்கிழமையும் பரபரப்பாக இருந்து அவர்களுடைய அந்த பூத உடல் பொத்தேரிக்கு எடுத்து செல்லப்பட்டு 26 கிலோமீட்டர், இதுவரை எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஊர்வலம் அந்த தலைவனுக்கு கிடைத்தது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மறுநாள் காலை அந்நியார் மிகுந்த சோகத்தோடு தன் கூடவே இருந்து பயணித்து கண்காணித்து கொண்டிருந்த குழந்தையை பார்ப்பதற்கு தன் கணவன் பக்கத்தில் இல்லை என்கிற ஆழ்ந்த வருத்தத்தோடு அழுத நிலையில் இருக்கிறது. பிறந்த 1.5 ஆண்டுகளுக்குள் குழந்தை அப்பா அப்பா என்று கதறுகிற சூழலில் அப்பாவுடைய படத்தை பார்த்து போய் அந்த குழந்தை அழகிய முத்தமிட்டு சிரிக்கிற போது தாய் கதறுகிற தருணம். முந்த நாள் நீங்கள் போட்ட வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டையும் கலட்டி போட்ட இடத்திலே கிடக்குதே என்று கதறிய தருணம். பாப்பாவிற்காக நீங்கள் வாங்கிய உடை பத்திரமாக அந்த டேபிள்லேயே கிடக்கிறதே, ஒரு முறை போட்டு அனுபவித்து பார்க்காமல் போய்விட்டீர்களே என்கிற ஏக்கம் அந்நியாருக்கு. காலத்தின் கொடுமை தனது 52வது அகவையில் மாபெரும் கருப்பர் நகரத்தின் சிவப்பு மனிதன் வெட்டி சரித்திருக்கிறது கொலைகார அரசியல் கும்பல். திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் ஆனந்தன் போய் அண்ணி அழுத நிலையில் இருக்கிற போது, அண்ணியாரே பதவி உங்களை தேடி வருகிறது, அகில இந்திய தலைமை உங்களை அறிவிக்க காத்திருக்கிறது, இந்த நேரத்தில் மனநலம் சரியில்லாமல் நீங்கள் இருக்கிற போது அரசியல் கட்சியை வழிநடத்த முடியாத இயல்பு உங்களுக்கு இருக்கும். அண்ணனுடைய வழக்கை வழிநடத்துவதற்கு நான் உச்சநீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருப்பதால் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த வேண்டுமானால் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை நீங்கள் என்னை அறிவித்து விட்டால் அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றச் சொல்லி மன்றாடி போராடி உச்சநீதிமன்றத்திலேயாவது நான் இந்த வழக்கை வெற்றி பெற வைப்பேன், உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு சொல்லுவேன் என்று சொல்ல ஆனந்த். இதெல்லாம் சொல்கிறாரு, ஓகே, இந்த வருஷம்லாம் சொல்கிறாரு, இருங்கவே புரிய வேண்டாமா உங்களுக்கு? ஒரு பதவிக்காக பேசியிருக்காரு. நீங்கள் அந்த பதவி கிடைச்சாதான் வந்து நீங்கள் போராடுவீங்களா, நீங்கள் போய் இதுக்கான நியாயத்தை கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வேண்டாமா? நீங்கள் கேட்கலாம் அந்த கேள்வியை. அந்நியார் கேட்குற மனநிலை அப்பொழுது இருந்திருக்குமா? யாரோ ஒருத்தர் கட்சியை வழி நடத்துங்க, பிறகு பார்த்துக்கலாம் என்று தான் அந்த மனநிலை சொன்னது. முதல்ல அந்த காலில் தொப்புன்னு குப்புறப்படுத்து கும்பிட்றவங்களெல்லாம் நம்ப முடியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஏற்கனவே சசிகலா காலில் டெட்பாடி ஒருவர் அப்படி விழுந்து கிடந்தார், முதலமைச்சரானார். இன்றைக்கி அந்நியாருடைய காலிலே டெட்பாடியை மீறி ஒருவர் விழுந்து கிடந்தார் என்றால் அது ஆனந்தன் தலைவர் பதவிக்கு வந்து விட்டார். அவர் முதல்வரானார், இவர் தலைவரானார். நம்பிதானே கொடுத்தார்கள், வழிநடத்த சொல்லிதானே கொடுத்தார்கள். 1000 அண்ணனுடைய தொண்டர்களை அரவணைத்து செல்லத்தானே உங்களுக்கு அந்த பதவியை அந்நியார் கொடுத்தார்கள். நிச்சயமா லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்கள் முகம் பார்க்க காத்திருக்கிறார்கள். அண்ணனின் அரசியல் அடிவருடியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று தானே கொடுத்தார்கள். அண்ணனுடைய அரசியல் ஆளுமையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே கொடுத்தார்கள். என்ன நடந்தது? ஆனந்தன் அவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே குழப்படியை விளைவித்தார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தை இன்றைக்கு பிரித்திருக்கிறார்.
கட்சியை அண்ணனாக, சகோதரனாக கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் பதவியை கொடுத்தாங்க. அதை மீறி குடும்பத்துக்குள்ள உள்ள நுழையிற அளவுக்கு அனுமதிச்சது யாரோட தப்பு? ஒரு விஷயம், ஒவ்வொரு தனி மனித சுதந்திரமும் அவர்களுடையது. ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அண்ணன் வேறு கட்சியில் இருப்பார், தம்பி வேறு கட்சியில் இருப்பார், தகப்பன் வேறு கட்சியில் இருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அண்ணனுக்காகவே தியாகம் செய்த தம்பிகள், அண்ணனுக்காகவே தியாகம் செய்து அண்ணனை பாதுகாத்தவர்களை இன்னைக்கு ஆனந்தன் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இளைய தம்பி க்ளோஸுக்கு மாநில பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து பிரிச்சிருக்கிறார். க்ளோஸ் யார்? 1996ஆம் ஆண்டுகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த சென்னையும் கைக்குள் வைத்துக்கொண்டு வைகோவின் கரத்தை வலுப்படுத்தி வந்த ஏழுமலை நாயக்கர் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் க்ளோஸ். அவரை குற்றமற்றவர் என்று நிரூபித்து தம்பியை வெளியிலே கொண்டு வந்த பெருந்தகையாளர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவருடைய தம்பி யார் பக்கம் நிற்க வேண்டும்? அண்ணன் பக்கம் தான் நிற்கணும். ஆனந்தன் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்து அண்ணனுடைய மூத்தவராக பிறந்தவர் ஒருவர், மத்திய பிரதேசத்திலே அவர் வங்கியினுடைய மேலாளராக பணியாற்றியவர். சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் அந்த வங்கியிலே புகுந்து கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு உள்ளே புகுந்து வங்கி மேலாளரான அண்ணனுடைய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அண்ணனையே வெட்டி கொன்று துப்பாக்கியால் சுட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றார்கள். அவருடைய புதல்வன் ரீகனை ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு மாநில செயலாளராகியிருக்கிறார். குடும்பம் பிரிஞ்சிருச்சா? இது பேர் என்ன? அதோடு மட்டுமல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும், உடம்பு போச்சு, நெஞ்சத்தை அறுத்து உள்ளே இருக்கிற இதயத்தை சரிப்படுத்த வேண்டும். அண்ணனிடம் ஓடி வருகிற ஒரு நபர், எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் போ என்று தைரியம் கொடுத்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்படுகிறது. 8 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. 10 லட்சம் ஆனாலும் பரவாயில்லை, உன் உயிரை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற தலைவன் பொறுப்போடு இருந்து செயல்பட்டு காப்பாற்றிய பெரியார் அன்பன் என்பவர் இன்றைக்கு ஆனந்தன் கட்சியிலே மாநில பொதுச் செயலாளர். ஆனந்தன் கட்சி கிடையாது இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழிநடத்தின கட்சியில் ஆனந்தன் கட்சின்னு தான் சொல்லுவேன் நான். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் லட்சக்கணக்கானவர் இன்றைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை பின்பற்றுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து அண்ணனை சந்திக்க வந்த தலைமைகள், ஆளுமைகள் இந்தியிலே பேசுகிற போது அவர்கள் சொன்ன இந்தி வார்த்தையை தமிழில் மொழிபெயர்த்ததும், அண்ணன் தமிழில் பேசினால் இந்தியிலே மொழிபெயர்த்து வட இந்திய தலைவர்களிடம் சொன்னவருமான செய்சங்கர் என்பவருக்கு ஆனந்தன் கட்சியிலே மாநில பொதுச் செயலாளர் பதவி. அடுத்து அண்ணனுடைய நீண்டகால ஆலோசகராக இருந்தவர், இடதுகரமாக விளங்கியவர், அண்ணன் பெரிதும் மதிக்கக்கூடிய வகையில் பணியாற்றியவர் இடும்பன். அவரை இன்றைக்கு ஆனந்தன் கட்சி மாநில செயலாளராக அறிவித்திருக்கிறது. அடுத்து அண்ணனுடைய நிழலாக விளங்கியவர், அண்ணனோடு கூடவே பயணித்தவர், அண்ணன் சொல்லுகிற அறிவுரைகளை அப்படியே ஏற்று பத்திரிகைகளுக்கு, செய்தி ஊடகங்களுக்கு கொடுத்தவர் கே.எஸ். மோகன், மாநில செயலாளர். சரி, அவர் கூட இருந்தவங்க தானே, எல்லாருக்குமே பதவி கொடுத்ததுல என்ன தவறு இருக்கு? இருங்க சொல்லி வரேன். கேட்டீங்களா கேள்வி? ஏன் அவங்களுக்கெல்லாம் பதவியை தீர்மானிப்பவர் தமிழ்நாடுனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் தலைவர் தான், ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு மேலே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கணும், அனுமதி பெறணும், அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும். இதுதான் அந்த கட்சியினுடைய விதி. அது அகில இந்திய தலைமைக்கு அனுப்புவார்கள். மாநில ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு இதை நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி போட்டு அகில இந்திய தலைமைக்கு அனுப்பி அதை பரிசீலனை செய்து அதற்கு பிறகு பொறுப்புகளை அறிவிப்பார்கள். ஆனால் இந்த நடைமுறையுமே இல்லாம இவர் தன்னிச்சையாக செயல்பட்டிருக்காரு. தன்னிச்சையாக செயல்பட்டது மட்டுமல்ல, அண்ணனின் ஆசுவாசிகள், அண்ணனுடைய ரத்தங்களாக வாழ்ந்தவர்கள், அண்ணன் கொடுத்த பதவிகள் அத்தனை பேரையும் கட்சி விட்டு நிற்கிறது. இதுக்கு பேர் என்ன? எந்த பொறுப்பும் இல்லாதவர்களுக்கு இப்போ பொறுப்பு. அண்ணன் யாரையெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாரோ, யாரெல்லாம் வந்து இது கட்சிக்கு முரண்பாடாக வேலை செஞ்சானோ அவனுக்கெல்லாம் இன்னைக்கு மாநில பதவி.
இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அண்ணன் கூட இருந்தவர், அண்ணனுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர், அண்ணன் வந்து உயிராக மதித்தவர், அந்த மாதிரி ஆட்களுக்கு தானே அண்ணன்னு சொன்னீங்களா? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரெல்லாம் மதிச்சாரோ, யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்களுக்கு தானே பதவி அவங்க கொடுத்துருக்காங்க. யாரை மதிக்கணும்? அவங்களுக்கு தானே இல்லை, நான் என்ன பதவி கேட்குறேன், கொடுத்துருக்காங்கல்ல, இல்லை கூட ஆனந்தனுக்கு, இருந்தவங்களுக்கு தானே சரி பதவி ஆனந்தனுக்கு கொடுத்துருக்காங்க. கை நீட்டியது யார்? ம்ஹும். ஆனந்தனை பொறுப்பிற்கு வர கை நீட்டியது யார்? ஆனந்தனே போய் தான் காலில் விழுந்து பொறுப்பு வாங்கினதா நீங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? யாரை போய் பார்த்துருக்கணும்? அண்ணன் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை இப்ப நான் என்ன பதவி பண்ணேன்னா, கொடுத்தாச்சு, அவர் கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரு, மற்றவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஆனந்தன் மேலே இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி வர்றதுக்கு காரணம் என்ன? சரியான கேள்வி. பட்டாபிராமில் இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து டான். அந்த ஏரியாவில் ஆனந்தன் ஒரு டானாக வரணும்னு நினச்சார். சரி, அந்த டானை வீழ்த்தவே முடியல. இளங்கோங்கிற டானை வீழ்த்தவே முடியல. அவர் படிப்பறிவற்றவர். ஆனால் இவர் வழக்கறிஞர். எங்கே வழக்கறிஞர்? உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ இருக்குல்ல, அதில் தொடர்ச்சியாகவே இளங்கோ வெற்றி பெற்றார். ஆனந்தன் தோல்வி விட்டுறார். இப்போ அவர் வந்து ஒரு காயை நகர்த்துறார். நாமளும் ஒரு டானாக இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பதவி வேணும். அது எப்பேற்பட்ட பதவியாக இருக்கணும்? மாநில தலைமை பதவி. நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியிலேயே நீங்கள் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், அண்ணனுடைய அடுத்து வேலை செய்த மாபெரும் புரட்சி இந்த கட்சியில தலைமை இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல, அந்த அந்த பதவியில யார் இருக்கா? இல்லை, அந்த புரட்சியாளர்களே ஆனந்தன்னா யாருன்னே தெரியல அவங்களுக்கு. ஒரே ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் நிறுத்தியிருக்கிறாங்க. 10,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அவ்வளோதான் அவருடைய பங்களிப்பு. ஆனால் கட்சிக்காக ரத்தம் சிந்தியவர்கள், கண்முழித்து சுரட்டு ஊட்டியவர்கள், அண்ணனை பாதுகாத்தவர்கள், அண்ணனுக்காகவே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த எல்லா விஷயமுமே ஆம்ஸ்ட்ராங் இருக்காருல்ல, அவரோட மனைவிக்கு எல்லாமே தெரியும் இல்லை? ஆமாம், தெரியும் இல்லை? இப்போ ஒரு எந்த சூழலில் இருக்கட்டுங்க, கட்சியை வழி நடத்துறதுங்கிற ஒரு பொறுப்பு வந்து அவங்கள தேடி வருதுங்க பட்சத்தில் அதுக்கு தகுதியான ஆள் யாருங்கிறத தானே பார்க்கணும். அதுதானே அவங்களோட பொறுப்பு. அண்ணி வந்து அந்த காலகட்டத்தில் டிஸ்பிரஷனில் அண்ணனுடைய வழக்கை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இருங்க, ஓகேங்க, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் ஓகே. அதுக்கு வந்து உடனே அறிவிக்கிறதுக்கான நேரம் அது கிடையாதுல்ல? ஏன் இல்லை? ஏன் இல்லை? நீங்கள் இருக்க மைண்ட் செட்டில், நீங்கள் இருக்க மூடில் எதையுமே யோசிக்காமல் நீ வந்து கேட்குற ஒருத்தன் காலை விட நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நீ உடனே தூக்கி கொடுத்துருவீங்களா? அவங்க தூக்கி கொடுக்கல, சிபாரிசு பண்ணக்கூடிய இடத்துல தான் நான். சரி, அந்த சிபாரிசு பண்றாங்கன்னு கேட்குறேன். அகில இந்திய தலைமை தான் ஆனந்தனை நியமித்தது. அண்ணியார் சிபாரிசு. ஒரே ஒரு தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்று 10,000 ஓட்டு வாங்கி தோத்து போனவர். மேற்கொண்டு வேற எந்த ஒரு விஷயமும் கட்சிக்காக, கட்சி பணியில் ஈடுபட்டோ இல்லை கட்சிக்காகவோ கட்சியை வளர்க்குறதுக்காகவோ எதுவும் செய்யலைன்னு சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து தலைமை எப்படி பதவி கொடுக்கறது? அதுதான் அண்ணி சொல்றாங்க. நான் அன்றைக்கு இருந்த சூழலில் அறியாமையால் நான் நடந்த தவறுக்கு நான் இன்று வருத்தப்படுகிறேன். துரோகத்திலும் மாபெரும் துரோகமாக இன்றைக்கு ஆனந்தன் தரப்புல இருந்து பேசப்படுறதோ இல்லை வெளியில நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு பதவி ஆசை வந்துருச்சு. அது ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட மனைவிக்கு ஏன் வரக்கூடாது? பதவி ஆசை வந்துருச்சு, அதனால இப்ப மாத்தி பேசுறாங்க. தன் கணவர் இந்த இயக்கத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார். கணவர் உயிர் தியாகம் பண்ணாருங்க. அந்த கணவர் அவர் வந்து பதவியில இருந்தாருங்க. அதுக்காக வந்து கணவர் இருந்த பதவியில நான் தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் எதுக்கு உங்களுக்கு வரணும்? சரி, இந்த கேள்வியை போய் திமுகவில் கேளுங்க. சரி, இந்த கேள்வியை திமுகவில் கேளுங்க, கேளுங்களேன். உங்க கட்சிக்காக என்ன பண்ணிருக்காங்க? யாரு? ஆம்ஸ்ட்ராங் அவரோட மனைவி கட்சிக்காக என்ன பண்ணிருக்காங்க? கட்சி குடும்பமே தியாகம் பண்ணிருக்கு. ஒரு தலைவனுடைய மனைவி. அவர் இறந்துட்டாருங்க, இன்னைக்கு அவர் இறந்துட்டாருங்க, கொல்லப்பட்டுட்டாருங்க, மரணிச்சிட்டாரு. அவரோட மனைவியா இருந்ததை தவிர இந்த கட்சிக்குன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கலாம். கேள்வி. இப்பதான் 3 மாசமா வெளியில வர்றாங்க. சரிங்களா? அண்ணனோடு பயணித்தார்கள். அண்ணன் எங்கெல்லாம் போய் அரசியல் பண்ணாங்களோ அவங்களோட பயணித்தாங்க. அண்ணன் பௌத்தத்தை தழுவும்போது அவங்களும் பௌத்தத்தை தழுவுனாங்க. இப்போ 3 மாசமாக பள்ளி குழந்தைகளுக்கு அண்ணன் வந்து நீங்கள் ஒரு சால்வை வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க சால்வையை அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இந்த சால்வை 400 600 கேட்பார். நீங்கள் ஒரு விலையை சொல்லுவீங்க. பாடப்புத்தகங்களை நோட்டுகளை வாங்கி கொண்டாந்து கொடுங்க, சேரிகளில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து பயன்பெறுவோம் பாரு. சீமானவர்கள் கூட தான் வந்து சால்வை போடுறது அனுமதிக்கிறது. தருதலை எல்லாம் போய் இங்கே வந்து இழுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க. அன்னியார் அவர்கள் கடந்த 3 மாத காலமாக ஏழை குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். 1. தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய நீங்கள் வியாசர்பாடி பெரம்பூர்லாம் போய் பாருங்கள். இப்போ பெட்ஷீட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா குளிர்காலம் தொடங்கி முடிய போகுது, விரிச்சிக்க அந்த மக்களுக்கு ஒன்றும் இல்லை. வெயில் காலம் தொடங்க போகுது. இப்போ பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. 1. உடைகள் கொடுத்துருக்காங்க. 2.
தெருவோர மக்களுக்கான வாழ்வியலை உற்று கணித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள். இது இல்லாமல் அண்ணன் வெட்டுப்பட்ட நாள் இது வெள்ளிக்கிழமை. நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணன் துயிலுகிற இடத்தில், அண்ணன் அற்புதமாக உறங்குகிற அந்த ஆற்றுக்கரையின் பக்கத்தில், போதி மரத்து நிழலில் 1000 1500 பேருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். வாரந்தோறும் நடக்கிறது. ஆனந்தன் என்ன செஞ்சார்? இது வந்து ஒரு சமூக சேவை. இல்ல இதுதான் அரசியல். சமூக சேவைகள் இல்ல இதுதான் அரசியல். நான் இந்த கட்சிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன். நான் என்ன கேட்குறேன், கட்சியை பயன்படுத்தி தானே செய்ய முடியும். இப்போ கட்சியை பயன்படுத்தி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க தானே மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். வேற யாரு? ஏங்க கையெழுத்து ராஜாராம்னு ஒருத்தர், முன்னாள் எம்பி, தமிழ்நாட்டினுடைய ஆலோசகர். இந்நாள் எம்பி ராம்சி கௌதம் 2 பேரும் இப்போ அண்மையில் பல்லாவரத்துக்கு வந்திருந்தாங்க கட்சி தலைமையம்னு சொல்லி. அண்ணன் ஏற்கனவே கட்சி தலைமையம் ஒன்று வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் வெட்டுப்பட்ட அடுத்த தெருவில். அந்த இடத்துக்கு பேரே பௌத்தம். அந்த இடத்துல கட்சி கூட்டம் நடக்கலை, செயற்குழு நடக்கலை. அங்கே செயற்குழு கூடுவதற்கான அத்தனை வசதி இருக்கு. இந்த ராம்சி கௌதம் போன்றவர்கள் பல்லாவரத்தில் நடைபெற்ற அந்த செயற்குழு என்கிற ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு வெளியில் வரும்போது அந்நியார் அந்த இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்களில். முதல்ல இந்த ஆனந்தன் யார்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைவராக இருக்கிற போது வட இந்திய தலைவர்கள் வருகிறார்களே, அவர்களை போய் அழைத்து வருவதும், அவர்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்தலும், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்பதுமான வேலையைத்தான் ஆனந்தன் செய்து கொண்டிருந்தார். ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி. அவ்வளோதான். அறிவாலயத்திற்கு பக்கத்தில் ஒரு உணவகம் இருக்குது தெரியுமா, ஹயத் ஹோட்டல். அதில் வந்து ஆனந்தன் ஒரு மெம்பர். சரி, ஓகே. அங்கே தான் தங்க வைக்கிறாங்க. இருங்க நான் சொல்லிடுறேன், என்னை பேச விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ மாநில இளைஞரணி தலைவராக இருக்கிற டேவிட் என்பவர் அல்ஜா குல்ஜா வேலையெல்லாம் பார்ப்பார். புரிஞ்சுக்கோங்க, புரியாட்டி போய் புரியுது. அவருக்கு துணையாக இன்றைக்கு மாநில மகளிர் அணியை முந்தா நாள் அறிவிச்சிருக்கிற கல்பனான்னு ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, பொண்ணு இல்லை அம்மா. இந்த கல்பனாவும் டேவிட்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அல்ஜா குல்ஜா வேலையில் அபரிமிதமானவர்கள். வட இந்திய தலைவர்கள் வருகிற போது அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை ஏற்பாடு செய்து கொடுப்பது இந்த 2 பேரும். கட்சி பொறுப்பு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆனந்தன் அவர்களே நீங்க அந்த மாதிரி தான் சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட நபருக்கு நீங்க எதுவுமே தெரியாம நீங்க எப்படி அதை நீங்க தான் வந்து அடுத்த தலைவரை நீங்க கேக்குறீங்க, நான் கொடுத்துறேன்னு வந்து கண்மூடித்தனமா கொடுத்துட்டோம். அதுக்கு துரோகம் பண்ணணுமா? என்ன துரோகம் பண்ணாங்க அவங்க? இது என்ன, மற்றவங்களுக்கு அவர் கூட இருந்தவருக்கு, ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தவங்களுக்கு பதவி கொடுக்கறது துரோகமா? அவருடைய டிரைவருக்கு இப்போ வந்து வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கொடுத்துருக்காரு, அதுதான் சாதனையா? அவர் வழக்கறிஞராக இருக்கலாம், நல்லா கொடுத்துருப்பாரு. டிரைவருக்கும் கூட நான் என்ன செய்யறேன், டிரைவர் வழக்கறிஞரா அண்ணன் இறந்த வழக்கறிஞர் டிரைவிங் வண்டி ஓட்டக்கூடாது, ஓட்டலாம். அண்ணனுடைய வழக்கு எடுத்து நடத்தினவர் அவரு. இது இல்ல, அவரோட வழக்கு எடுத்து நடத்தினாதான் வழக்கறிஞர் பிரிவு தலைவர். நான் என்ன கேட்குறேன், சரி எளிய இப்போ நான் ஒன்று கேட்குறேன், வேங்கவேலுக்காக போய் வாதாடினவரா? தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்கு போய் வாதாடினவரா? கட்சியோட கட்சி கொள்ளு என்னங்க? திரௌபதி அம்மன் கோயிலுக்காக போய் வாதாடினவரா? அதுதான் நானும் கேட்குறேங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர் மனைவிக்கு வந்து கட்சியோட கொள்கையெல்லாம் எல்லாமே தெரியுமா? ஆமா, தெரிஞ்சுதான் களத்தில் நிற்கிறாங்க. தெரிஞ்சு ஃபுல்லாக களத்தில் நிற்கிறாங்க. தெரிஞ்சுதான் இந்த ஆனந்தங்களுக்கு பதவிக்கு வந்து அவங்க சிபாரிசு பண்றாங்களா? யார் தெரிஞ்சு? எல்லா கொள்கையும் தெரிஞ்சுதான் ஆனந்தனுக்கு எதுக்கு கொடுக்கிறாருன்னா, அண்ணனோட பயணித்திருக்கிறார், அண்ணன் சொன்ன வேலைகளை செய்திருக்கிறார், அண்ணனுக்காகவே வாழ்ந்தார், அந்த நம்பிக்கையில் கொடுத்தார். இப்போ என்ன, இப்போ அந்த மாதிரி இருக்கிறாரா? அண்ணனுக்கு கூட பயணிச்சாரு, அண்ணன் சொல்ற வேலையில செஞ்சாரு, அண்ணன் கூடவே இருந்தாரு. அப்படிங்க கட்சியில பணி செஞ்சாருங்கிறது வேற. இருங்க, அண்ணன் தான் கட்சி, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யாரும் அல்ல, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்காக தான் அந்த இயக்கத்திலேயே நிறைய பேர் இணைந்தார்கள். மாயாவதிக்காக இணையல, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆம்ஸ்ட்ராங் என்கிற அற்புத முகத்திற்காக போய் சேர்ந்தாங்க. நான் இன்னைக்கு பேசுகிறேன் அந்த கட்சி இல்லை, நான் ஏன் பேசுகிறேன்? ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? என்னையையும் வளர்த்தெடுக்க விரும்பிய ஒரு தலைவன், தமிழ் தேசிய தளத்தில் நீ வளர வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொன்னவர். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என்னுடைய இல்லத்துக்கு வருவார். இரவு உணவு என் வீட்டிலே சாப்பிடுவார். சாப்பிட்டு அரசியல் பேசுகிற போது தமிழ் தேசியம் எப்படி வளர்ந்தது, எப்படி அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவ்வளோ மாபெரும் தலைவர் என்னை உட்கார வச்சு என் பேச்சை கேட்பார். அதுதான் தலைவனுக்கான பண்பு.
ஆக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விதைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கனவுகளை சுமந்து, நினைவுகளை சுமந்து, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என் கழுத்திலே கட்டிய என் கணவனுடைய தாலியை ஒருபோதும் நான் கலட்ட மாட்டேன் என்று தாலியை போட்டுக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டு களத்தில் வந்து போராடுகிற சூழலை உருவாக்குகிறது. இந்த கடிதத்தில் என்ன இருக்குது? வீட்டில் உள்ள வேலையை பாருங்கள், குழந்தையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி போராடுங்க. இதுதான் ஒரு கட்சி தலைமை எழுதுகிற கடிதமா? சொல்லுங்கள். அப்போ பெண்கள் வந்து அரசாளக்கூடாதா? பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? அகில இந்திய தலைமையே பெண் தானே மாயாவதி. அவங்க சொன்னாங்க அன்னியார்கிட்ட, இந்தியா முழுவதும் பகுஜன் சமாஜ் கட்சி பரவி கிடக்கிறது, எந்த மாநிலத்திலும் பெண்கள் தலைமை பண்புக்கு வரவில்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் ஒருவர் இருக்கிறீர்கள், அந்த தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கூட நான் இன்னும் சில ஆண்டு காலம் அல்லது சில மாத காலம் என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னதற்காக நடந்த விளைவுதான் அது. அந்த பக்குவம் அந்த நடந்த விளைவுதான் இப்போ அந்த பக்குவம் வந்துருச்சு. இப்போ அந்த தலைவர் பதவி வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக, அவங்க வேணுங்கிறதுக்கு இல்லைங்க, களமாடுறவங்களுக்கு தானங்க கொடுக்க முடியும். அதாங்க, இப்போ அந்த பதவி வேணுங்கிறதுக்காக அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. அதுதானே உண்மை. ஏங்க ஏற்கனவே பதவியில் தானே இருக்காங்க அவங்க. இருங்க, தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு பதவியில் இருக்காங்க. ஆமா, அது தலைவருக்கு மேல உள்ள பதவி இல்ல. ஆமாங்க, அதை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு கையெழுத்து போடுற பதவி தானங்க. எது தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிறது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், கட்சியை பொறுத்தவரை கையெழுத்து போடுறது இல்லைங்க, களமாடுகிற வேலை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யாருக்கா நீங்கள் எங்கேயாவது ஆனந்தனா பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் போராட்டம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அம்பேத்கர் பிறந்தநாள் விழா வந்துச்சுல்ல, இருங்க என்னை பேச விடுங்க. அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் திருமதி ஆம்ஸ்ட்ராங்குடைய நடவடிக்கைகளை நீங்கள் அனைத்து வீடியோக்களையும் பார்த்துருக்கீங்க, மீடியாவிலையும் பார்த்துருக்கீங்க. ஆனந்தன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மீடியா ஹைப் வந்து அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ களமாடக்கூடியவர்கள் தான் கட்சியிலே பணியாற்ற முடியும். தலையினை வைத்து தூங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்சி பதவி கொடுத்தது மாபெரும் குற்றம் என்பதை உணர்ந்துதான் அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு, ஒரு ஆளும் என்ன அவங்க வந்து தலைவர் பதவி தாங்கன்னு கேட்கவே இல்லை, அவர் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அவங்க தானே கொடுத்தாங்க. சரி, அவங்க அவரை வேணாம்னா அடுத்து யார் தலைவராக இருக்கலாம்? 1000 பேர் இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இல்லை, அவங்க ஏதாவது யாரையாவது முன்னிலை மொழிவாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஏம்மா ஏன் அவசரப்படுறீங்க? காலம் கனிந்து வருகிறது, கட்சி பயணிக்க தொடங்குகிறது. திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அண்ணனுடைய கனவை சுமந்து கொண்டு அந்நியார் கரத்தை வலுப்படுத்த காத்திருக்கிறார்கள். பொறுத்திருங்கள். தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து தலைவராக வரப்போகிறாங்க, அவங்க தான் வருவாங்கங்கிறது உங்களோட கருத்து? என்னோட கருத்து மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய கருத்து. கண்டிப்பாக அது அப்படியே நடக்கட்டும். நீங்கள் வந்து உங்கள் அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி.